ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச் மாதம் 13ஆம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமி திதியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும், இந்த பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே கிரக மாற்றத்தின் மூலமாக மீனம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த நாளில் நல்ல அதிர்வலைகளானது அதிகமாகவே காணப்படும். ஸோ அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நம்ம அம்மன் வழிபாடுகள் செய்வதும் தேவி வழிபாடுகள் செய்வதும் தீய சக்திகளில் இருந்து நம்ம காத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். அதனால தான் நிறைய இடங்களில் பௌர்ணமிகளில் விளக்கு பூஜைகளானது நடக்குது. அம்மன் ஆலயங்களுக்கு அடிக்கடி நிறைய பேர் பௌர்ணமி திதிகளில் போகிறதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கண்டிப்பாக தீரும். ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா அன்றைய தினம் வீட்லேயே நீங்கள் வழிபாடுகள் செய்யலாங்க. அதாவது உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி லலிதா சகஸ்கரநாமம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீடு மனை முதலான செல்வங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலையில் சந்திரன் தோன்றக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து தீப தூப ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் காட்டி அம்பாளை தரிசனம் செய்யுங்க. ரொம்பவே விசேஷமானது. கூடவே பார்த்தீங்கன்னா, இது தம்பதியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பலப்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவில் அருகில் இருக்குன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய சந்ததியினர் சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை இந்த பௌர்ணமிக்கு இருக்கு. குலதெய்வமானது பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் இருக்குது, அங்கே போயிட்டு வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாங்க. குலசாமி படம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அர்ச்சனைகள் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்களை செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை. அதுதான் ரொம்பவே சிறப்பானது. இந்த மாதம் மார்ச் 13ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய பௌர்ணமி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. ஸோ தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி. பொதுவாக மாசி மாதத்தை சிவபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமான வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த டைமில் புனித தலங்களில் நீராடி நீங்கள் அதுவும் மாசி மகத்தோடு வரக்கூடிய பௌர்ணமியில் சிவனை தரிசிச்சிங்க அப்படின்னா சர்வ சாபங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வீடு பேரானது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மேலும் நிறைய கடன் பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாசி பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு விஷயத்தை செய்து பாருங்க, நல்லது நடக்கும். இந்த நாளில் கிரிவலம் வருவது பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். ஸோ எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத பௌர்ணமி 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அன்றைய தினம் காலை 11:40 ஆரம்பமாகி 14ஆம் தேதி பகல் 12:57 வரைக்குமே நீங்கள் கிரிவலம் போகலாம். பௌர்ணமி திதியானது 13 மற்றும் 14 ஆகிய 2 நாட்களில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2 நாட்களில் எப்போ நம்ம போகணும் அப்படின்ற ஒரு குழப்பமே இருந்திருக்கும். ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த கிரிவல நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் கிரிவலம் போகிறதுனால குரு அருள் கிடைக்குங்க. ஞான சக்தியானது ஏற்படும். இந்த பிறவி மட்டும் கிடையாது, பல பிறவி குருமார்களுடைய ஆசைகள் கிடைப்பதற்குரிய அற்புதமான ஒரு நேரமாக இது பார்க்கப்படுது. மேலும் குரு பகவான் மங்களக்காரகனாக இருக்கக்கூடியவர். அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை, கல்வி, திருமணம், குழந்தைகள் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் கூட விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க. யாரெல்லாம் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சிவபெருமான யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
எம்பெருமான் ஈசனுக்கு உரிய மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இப்போ பௌர்ணமிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை எல்லாம் மீனராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மீனம் ராசி. மீனம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 13ஆம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீதி நேர்மை உண்மை அப்படின்னு எப்போதுமே அதுக்காக பாடுபடக்கூடியவர்களில் மீனராசி நேயர்களும் ஒருவராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்ப்புகளை என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் எளிமையாகவே வெற்றி பெற முடியுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய கௌரவம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். பூமி வாகனம் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பண வரவும் கூடி காணப்படும். தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தை அடையக்கூடிய ஒரு அட்டகாசமான நேரங்க. வங்கியில் உங்களுடைய இருப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இல்லாமல் வாங்கிய கடன் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை திருப்பி செலுத்தி மன நிம்மதியை அடைவீங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய செயல் திறமையின் மூலமாக கடினமான பணிகளை கூட உங்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பதவிகளானது தேடி வரும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அமைதி அப்படின்னு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி சுபகாரியமும் சிறப்பாகவே நடக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டுட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியமானது இருக்குது. சாதகமான பலன்கள் கிடைக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னாலுமே கூட அதற்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை துணைக்கான ஒரு ஒப்பந்தமானது இந்த டைமில் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டைமிங்கில் தான் இருக்கீங்க. கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கஷ்டமில்லாத சுக வாழ்க்கைகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடைவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் போன்ற எல்லாருடைய ஆதரவுகளும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். நெடுநாளைய சங்கடங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போகுங்க. குறிப்பாக பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலுமே கூட அது கூட இப்போ உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடுங்க. மனசில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு வாக்கு வன்மை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. ஸோ வாக்கு வன்மையினால் நிறைய விஷயங்களை உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குன்னா கூட இந்த டைமில் நீங்கள் வசூல் பண்ணிடுவீங்க. புதுசாக வாடிக்கையாளர்கள் கூட உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. புத்தி சாதுரியம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. மன வருத்தம் நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க. என்ன இருந்தாலுமே கூட எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தான். வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைகள் எதுவும் இல்லாமல் கடன் விவகாரங்கள் எல்லாம் யோசித்து நீங்கள் செயல்படுங்க. இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆசிரியர்களுடைய பாராட்டுகளோடு உங்களால் நிச்சயமாக முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இப்படி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தினுடைய பூஜை தாங்க. குலதெய்வ பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரதுனால எல்லா காரியங்களுமே வெற்றியாக முடிவடையும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சியானது காணப்படும்.
இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்கள் யார் யார் பார்க்குறீங்களோ உங்களுடைய குலதெய்வம் என்ன, அவங்களுடைய பேர் என்னன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் வந்து காணப்படணும். மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.